வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்பு கடை பிரியாணிங்கிற ஓனர் தான். அவரோட கடையில் தயாரிக்கிற சாப்பாடு எதுவுமே வந்துட்டு சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அவரோட கடையை வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் வந்துட்டு அவங்க டீமோட வந்து இதை வந்துட்டு சீல் பண்ணி வச்சுட்டு அவங்க பொருட்கள்லாம் வந்துட்டு வெளியில் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு இந்த கடையை வந்துட்டு சீல் வைக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்தோடைய தெரிவித்த இவருக்கு 4 நாளாக நான் வந்துட்டு இவரை வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. இவரை பார்க்கணும் தான் நான் ரொம்ப அலைஞ்சேன். ஆனால் வந்துட்டு இவரை பார்க்க முடியவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நேரடியாக வந்து என்னோடய கடையை வந்துட்டு சீல் வைக்கிறதுக்காண்டி பொருட்கள்லாம் எடுத்து போட்டு எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாகி இருக்காரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. பணம் இல்லாதவன் வந்துட்டு முன்னேறவே முடியாது, பணம் இல்லாதவன் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி முன்னேறி வரக்கூடிய பிஸ்னஸ் மேன்கள் மேலே வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு சட்டத்தை பாய வச்சு அவங்கள வந்துட்டு இப்படி நடுத்தரில் நிற்க வைக்கிற எந்த அரசாங்கம்? எஸ்எஸ் பிரியாணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ரீசெண்டாக அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மக்கள் வாந்தி எடுத்து தலை சுற்றி போய் மயக்கம் அடைஞ்சி மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்துட்டு அந்த கடைக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட அந்த கடையை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக அங்கே காவல்துறை இருந்து இந்த முன்னாடி கூட்டம் போடாதீங்க, கூச்சல் போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக சட்டம் செயல்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்களை வந்து அங்கிருந்து விரட்ட பார்க்குறாங்க. இப்போ இந்த அப்புங்கிற வர்ற கதறல் வந்துட்டு உண்மைதான் போல. பணம் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பணம் இல்லாதவன்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தான் தோணுது. இந்த அப்பு கடையில் வந்துட்டு சாப்பிட்டு எல்லாரும் வந்து எத்தனை பேர் வந்துட்டு வாந்தி பேதி எடுத்து வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு தெரியல. இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்துட்டு வேகமாக வந்துட்டு கடையை ஜப்தி பண்ணி இப்படி நடுரோட்டில் நிற்க வச்சு கதற விட்டுருக்காருன்னு தெரியல. எனக்கு என்ன ஒரே கேள்வி அப்படின்னா, இதே மாதிரி எஸ்எஸ் பிரியாணியை வந்துட்டு சீல் வச்சு அங்கே இருக்கிற பொருளெலாம் எடுத்து வெளியே போட்டு அந்த ஓனர் இந்த மாதிரி கதற விட முடியுமா போலீஸாரால்? இல்லை வந்துட்டு சுகாதாரத்துறை அமைச்சரால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. இப்படி வந்துட்டு வளர்ந்து வர பிஸ்னஸ் மேன் வந்துட்டு இப்படி கதற விடுறதுக்கு பதிலாக இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நல்ல விதமாக சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு வார்னிங் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு வளருவாங்க. என்னோட கேள்வி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அப்பு கடையில் பிரியாணி சாப்பிட்டது கிடையாது, நீங்களும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் இவருக்கு ஆதரவு அப்படிங்கிறது என்னோட குரல் என்றைக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம்.